யாரும் அடிச்சு அவங்க வரவே இப்படி எடுத்து விட்டு போயிடறாங்க. அப்படி போன உடனே இப்படி அடிச்சுக்க முடியாது. காரணம் இந்த நெகிழி குப்பை தான். நீங்க அதை போட்டீங்கன்னா அது அடைச்சிடும்ல. அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தாது. ஓ உடை குப்பை. அந்த மண்வெட்டி மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் மாட்டணும் அதை. எல்லாத்தையும் எல்லாத்தையும் கீழே ஓட்டு போட எடுத்துக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போ. எடுத்து கலக்குறது யாருக்கு தெரியும்? அப்படியா? 4-5 கறி இன்னும் 2 கூட எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளவு பகுதிக்கு நிறைய அங்கே என்னப்பா வந்தீங்க? அந்த தொட்டி வந்துருச்சாப்பா? இன்னொரு தொட்டி எங்கப்பா? அந்த நெகிழியை குத்தி எடுத்துப்பா. எல்லாமே அது மாதிரி அதை கொடு, அதை கொடு. புரியுதா? அப்படி செய்ய ஒரு வண்டியில பின்னாடி கால் வச்சுறாங்க. இது வந்து மண்வெட்டி டாப் எடுக்கணும். ஆமாண்ணா.
நீங்க அங்க இருந்து அப்படி நம்ம வாழ்ற இடத்த நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். இதை இல்லாம வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்படி வெட்டிட்டு பாருங்க, இந்த இதுக்குள்ள வாழ முடியுமா நம்ம? கொசு கடிச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுறது? நம்ம செய்யுது செய்யறோம், இருக்குது செய்யுது, இந்த மாதிரி செய்யுதுங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலேயாவது இது பண்ணாம இப்போ இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொசு மருந்து அடிச்சு விடுவோம். அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கணும். குப்பை கூட வாங்கி வச்சுக்கணும். அதில் வண்டியே போட்டுருவோம். சிரமம் பார்க்காம வீட்டுக்கு கொடுத்துட்றோம்மா. வீட்டில் முதல்ல குப்பையை சேர்ச்சிங்கம்மா. அப்புறம் வாசக்கால் அந்த இடத்துல இந்த ஓரங்களில் பெரிய குப்பை தொட்டி வச்சிடலாம்மா. அங்கே அதில் கொடுத்துணும். இது செய்கிறது முதல்ல நம்ம மாநகராட்சியில் சோறு எடுத்து போக சொல்லாங்க. நம்ம பிள்ளைகளும் கூட கொண்டு அங்கே கொட்டிடுவாங்க. நீங்கள் இப்படி வச்சு இது வாழக்கூடாதுமா. நம்ம வச்சு அந்த தொட்டியில போடுறோம், இருக்குதுங்க அந்த மாதிரி செய்யுதுங்க. நம்ம கேட்டா நீ என்ன செய்யற, நான் என்ன செய்யறேன்னு கேள்வி வேற கேட்கறேன். அப்போ அதுங்க கிட்ட நம்ம என்னதான் பேச முடியும்? சரி, இது அள்ளிடுவோம். இப்போ நடந்துருச்சு தவறு, இனிமே நடக்காம நம்ம பார்த்துக்கணும். இதை சுத்தப்படுத்திடுவோம். அதுல போட்டு பழகுங்க. அதுக்கு தான் நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம். சுத்தப்படுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் பயன்படுத்தும். இது போட்டு கொசு மருந்து அடிச்சுதான் குப்பை தொட்டி குப்பையே நாங்க இதுன்றோம். குப்பையே யாரும் போடாதீங்க, அவங்க வச்சு கரெக்டா செய்தோம். நீங்க சுத்தம் பண்ணீங்க, ஒரு ஆள் குப்பை ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நாங்க பொறுப்பு. குப்பைனா யாரு? கொசிட உள்ள தாங்க முடிய மாட்டேன், படுக்க முடிய மாட்டேன். கொசி தொல்லை ரொம்ப இருக்குது. உடம்புறதா ஆயிடுங்க பசங்க. நீங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இப்ப புட்டியை தூக்கி போடுறாங்க மேல இருந்து. எவ்வளவு சொன்னாலும் கேட்கலாமா? நம்மளும் கேட்டு கேட்டு பிள்ளைங்களுக்கு நோய் வந்து ஒரு அம்மா அந்த கேரி பேக்ல ரொம்ப கூடாது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. குப்பை அடிச்சிருக்காங்க பாருங்க முதல்ல. அப்ப ஜனங்க என்ன செய்ய முடியும்? ஒரு குப்பை போட்டுருவான். ஒரு புள்ளிங்களே குப்பை தொட்டி தான் போட்டு போக செய்யுங்க. புள்ளிங்க கிட்டே குப்பை தொட்டி குப்பை தொட்டில போடுங்க. எதுக்கு மேல என்ன பண்ண செய்ய? இவங்க வர்றதை பார்த்து வந்து இது வந்து எல்லாத்தையும் அழிவு போறாங்க. இல்ல கட்டி இது யாரும் சுத்தம் பண்ற வேலை அதான் சுத்தம் பண்ணாம சாயந்தரம் வந்து வண்டி வாரி போயிட்டு இல்லைன்னா உள்ள வருவோம். வண்டி வந்துச்சா இல்லையா? கையில் உரை இல்லாம வேலை செய்யாதங்கிற நீ ஏன் கேட்க மாட்ட? கைவரை வந்தோன்னா அப்புறம் வேலை செய்ய. அங்கிருந்து நிறுத்திக்கொண்டா அந்த முதல்ல அதை நிறுத்தா. அந்த காவாவும் அதுவும் அடிச்சுக்கிட்டு அசிங்கமாயிட்டு நம்ம கொசுல நாங்க துடிச்சுட்டு. ஏன் அப்படி ஆச்சுமா? அது நம்ம ஜனங்க குப்பை கொட்டுறதுனாலதான். குப்பை கொட்டாத அளவுக்கு வச்சாக்கா நல்லா இருக்கும். குப்பை கொட்டுறதுனாலதான் இந்த மாதிரி ஆகும். பாருங்க இப்போ சுத்தமா இருக்கு. இதை எப்படியாவது சுத்தமா பாத்துக்கங்க. மாசம் மாசம் சுத்தம் பண்றதுக்கு ஆள் அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் யாராவது வந்தாங்களா சுத்தம் பண்றதுக்கு? பண்ணிட்டு வருவாங்க பார்த்துட்டு போயிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. கிளீன் ஆகாது. கிளீன் ஆகாது. அவங்க வருவாங்க, குப்பை வரைக்கும் டெய்லி குப்பை வரைக்கும் போவாங்க. அப்பதான் வந்து குப்பை தொட்டி பிள்ளைங்க கொடுத்துருவோம். நீங்கள் கொட்டி முறையாக கொட்டிடுங்க. மாநகராட்சி வரலைனாலும் பிள்ளைகளை எடுத்து கொண்டு கொட்டிடுவோம். இதில் போடாதீங்க. பாலித்தீனை தடை செய்கிறோம். கட்டாயம் செய்வோம். நீங்கள் ஏய் அந்த கையுறையை தூக்கி அப்படி போட்டோம் யாரியா? யாரோடது? போடுங்க தயவு செய்து. இந்த பையன் விட்டாக்கா நாடு சுத்தம்
வீடு சுத்தம் நாடு முதல்ல வீடு சுத்தம் பண்ணிட்டு நாடு சுத்தம் நாடு சுத்தம் பண்றதுக்கு சொன்னா கூட நாடு இருந்த நமக்கு தம்பி தம்பி